அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நம் கத்தோலிக்க திருச்சபையின் தூண்களில் ஒருவரும் நமது இந்திய திருநாட்டிற்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை முதலில் ஏந்தி வந்தவருமாகிய புனித தோமையாரின் பெருவிழாவை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தன் ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர் நம் மறைத்தூதர் புனித தோமையார். அவர் நம் தமிழகத்தில், குறிப்பாக மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில் மறை சாட்சியாக மரித்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் என்ற வரலாற்று சிறப்புமிக்க பெருமை நம் மண்ணிற்கு உண்டு. அவரது புனிதமான கல்லறையின் ஆசிர்வதிக்கப்பட்ட நிழலில் வாழும் நாம் இந்த புனித நாளில் அவரிடம் நமது விசுவாசம் பெருக இறைஞ்சுகிறோம். இன்று இந்த இனிய நன்னாளில் நமது கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலயத்தின் அன்பான பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்கள் தனது திருப்பெயர் விழாவை கொண்டாடுகிறார். புனித தோமையாரின் பெயரை தாங்கி நமது பங்கினை ஆன்மீக பாதையில் வழிநடத்தும் நமது தந்தைக்காக நாம் இந்த திருப்பலியில் முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துவோம். அவருக்கு தேவையான உடல் நலனையும் ஆன்மீக பலத்தையும் இறை ஞானத்தையும் இறைவன் தொடர்ந்து பொழிய வேண்டும் என்றும், புனித தோமையாரை போல நாமும் சோதனைகளை கடந்து உறுதியான விசுவாசத்தில் வளரவும் வரம் வேண்டி இப்புனித பலியில் பக்தி உரைப்போடு பங்கெடுப்போம். கரம் தீர்க்கும் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினை ஆனந்தமாக வருகின்றோம். கரம் தீர்க்கும் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினை ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆயிரம் ஓடமாயின் வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆயிரம் ஓடமாயின் வாழ்க்கை, போயிடும் வேளையில் என் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். வெறும் புயலோ எழுமலையோ நீரம் வருமோ ஓடியிருக்க, வெறும் புயலோ எழுமலையோ நீரம் வருமோ ஓடியிருக்க, நாடுமே எம்மை காத்திடும் அருட்கரம் தீர்க்கும் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினை ஆனந்தமாக வருகின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திரு அவையானது சிறப்பாக இந்திய திரு அவையானது இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமையாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரும் புனித தோமையார் தான். எனவே உயர்மறை மாவட்டமும் இவருடைய விழாவை பெருவிமர்சிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையும் அவருடைய நாம விழாவை கொண்டாடுகின்றார். திருப்பலியிலே அவருக்காகவும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றும், மேலுமாக அவருடைய கருத்துக்கள் அனைத்திற்காகவும்
திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சின்டாலி அவர்களுக்கு இறைவன் தந்திருக்க வாழ்வுக்கு நன்றி அறிதலாகவும், ஜோஷுவா தாமஸ் சேவியர் அவர்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற வாழ்வுக்கு நன்றி அறிதலாகவும், மேலும் குரியன் இக்னேஷியஸ் சுஷில் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், சந்தோஷ் லேனா அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், ஜேக்கப் மற்றும் ஜாக்லின் பிரின்ஸே அவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், ராஜா குரூஸ் அவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், சின்னப்பன் ரெஜினா அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், மேலுமாக போஸ்கோ ஸ்டெல்லா அவர்களுடைய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஆண்டனி ராஜன் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மேலும் மரித்த PK குரியச்சன், CM ஜானி, மேரி ஜானி, லீமன், மைக்கேல், யூஜின், RA சுவாமி, V மாதவன், சவரியம்மாள், ஜாதரா சந்திரபாபு, லூர்து மேரி, பிரான்சிஸ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் மரித்த ஒவ்வொருவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. என் ஆண்டவரே, என் கடவுளே, என்ன அழகான மெய்யான உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து அதற்காகவே வாழ்ந்து மரித்து கிறிஸ்துவத்தை, இயேசுவை நம்முடைய இந்திய மண்ணில் கொண்டு வந்த அப்போஸ்தலர், நம்முடைய உயர்மறை பாதுகாவலர், நம்ம எல்லாரும் அவருடைய வாரிசுக்கு தோமையாவுடைய பெருவிழா நாளில் தோமையாவுடைய அருளும் ஆசிரியர் நம்மை வழி நடத்த நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி நம்பிக்கையுடைய மனிதர்களாக, மக்களாக, இயேசுவின் சாட்சிகளாக வாழ திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை கடவுளுக்கு நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக மனமுறிந்து மன்னிப்பை நாம் கேட்டு கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தனக்கு
ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இடம் வல்ல தந்தை இறைவனே, ஒரேமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாய் உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்துதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்றவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே,
நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20. இறை சொற்றொடர்கள் 24 29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான புதிய நாளும் புதிய ஆற்றலோடு புதிய நம்பிக்கையோடு புதிய உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு நாம் தொடங்குகின்றோம். புதிய நாள் இப்பொழுதும் புதிய அதில் இன்றைக்கு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் கூட. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலான பக்தி நம்முடைய ஆத்துமாவை பரிசோதிக்கின்ற நாளும் நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற நாளும். அந்த நாளில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருதயத்திற்கு நம்முடைய திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வும் ஒப்பு கொடுக்கும். இன்னும் வெகு சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய திருத்தூதரும் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித தோமையாருடைய பெருவிழா. புனித தோமையாரே இல்லை என்றால் கிறிஸ்துவமை இல்லை. இந்தியாவில் தோமையாரே இல்லை என்றால் நீங்களும் நானும் இங்கே இல்லை.
அப்படி என்றால் புனித தோமையாருடைய வருகை எவ்வளவு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 52வது AD அப்போது வருகிறார். அவருடைய வருகை, அவர் வந்த சூழல், அவர் வந்த பின்னணி, அவர் கொண்டிருந்த விசுவாசம், அவர் கொண்டிருந்த மனநிலை, அவர் அனுபவித்த இயேசு ஆண்டவர் என்று அதில் நாம் காணுகின்ற உண்மைகள், அந்த உண்மையை நோக்கி நாம் பயணங்கள் என்று நினைக்கின்ற போது பிரமிப்பாக இருக்கிறது. உண்மைதான், உண்மையிலும் உண்மைதான். உண்மைக்கான ஒரு தேடலில் ஒரு மாமனிதராக தோமையார் இருக்க. மேன் ஆஃப் சர்ச், மேன் ஆஃப் சர்ச். ஒரு அழகான புத்தகம் இருக்குது, விக்டர் ஃப்ராங்கல் எழுதிய புத்தகம், மேன் சர்ச் ஃபார் மீனிங் இன் லைஃப் என்ற புத்தகம் நாசி கேம்பினுடைய பின்னணியில் எழுதப்பட்டது. இன்றைக்கு எல்லோரும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். சில பேர் பணத்தில், சில பேர் அழகில், சில பேர் பதவியில், சில பேர் வரட்டு கௌரவத்தில், சில பேர் புகழிலும் ஆடம்பரத்தில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் நிம்மதியை, நிறைவு, மகிழ்ச்சி. தோமையார் அவர் தேடினார். எதை தேடினார்? தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். மேன் ஆஃப் சர்ச். சர்ச் ஃபார் வாட்? A search of truth. உண்மையை தேடினார். ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்கள். அது உண்மையா? அது எப்படி உண்மையாகும்? எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்க. எல்லாரும் சொல்கிறார்கள், 11 பேரும் we have seen Jesus, இயேசுவை கண்டோம். அப்படி என்றால் நான் அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் கண்டீர்கள் என்றால் அவருடைய ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பில் என் விரலை இட்டால் என்று, என் கையை அவருடைய இட்டால் என்று அவருடைய விழாவில் நான் நம்பவே மாட்டேன் என்கிறார். அவருக்குள்ளாக இருந்த தேடல், டீப் சர்ச். எது உண்மை? இயேசு உயிர்த்தார் என்பது உண்மையா? எவ்வளவு அழகான ஒரு மனிதராக, ஒரு ஞானமுள்ள மனிதராக அவருக்குள்ளாக இருந்த தேடல் தான் இறுதியில் தனிப்பட்ட முறையில் மீண்டுமாக இயேசுவின் அனுபவம் அவர் கிடைக்கிறது. அந்த தேடல், அந்த உண்மைதான் நேரடியாக மீண்டும் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நாம் தேடல், நாம் இயேசுதான் உண்மை என்று கண்டுகொள்கின்ற மாபெரும் தேடல் நமக்கு நிச்சயமாக நாமும் நேரடியாக இயேசுவின் அனுபவத்தை நாம் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, மகாத்மா காந்தி இடத்தில் இதை கேட்டாக, பொன்னை விட மேலானது எது? அவர் சொல்கிறார், உண்மை என்கிறார். பொன்னை விட மேலானது எது? உண்மை என்கிறார். புரியுது? அவ்வில திரேசம்மா அருட்சகோதரர்களுக்கு சொல்வார்கள், உண்மையின் வழியில் நடங்கள். கிரேக்க நாட்டு கலாச்சாரத்தில், இலக்கியத்தில் ஒரு படைப்பு இருக்கிறது, ஃபீனிக்ஸ் என்ற படைப்பு. அந்த ஃபீனிக்ஸ் என்ற அந்த படைப்பு ஒரு பக்கம் மிருகம் போலும், இன்னொரு பக்கம் மனிதன் போலும். அதனுடைய சிறப்பு தன்மை என்னென்னா, அது யாரெல்லாம் பார்க்கிறதோ அங்கெல்லாம் சில புதிர்கள் போடுமாம். புதிர்களுக்கு பதில் சொன்னால் அவளை விட்டுவிடும், புதிர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அழைத்துவிடும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃபீனிக்ஸ் போலதான். எப்படி என்றால், நிறைய புதிர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, பிரச்சனைகள். ஆக அந்த புதிர்கள், பிரச்சனைகளுக்கு நாம் பதில் கிடைத்து விட்டால் நாம் தப்பித்தோம், இல்லை என்றால் நாம் அழிந்தோம். ஆக அந்த புதிர்கள், பிரச்சனைகளுக்கான பதில் என்பது தேடலில் தான் இருக்கும். நாம் உண்மையான விஷயத்தை தேடுபவர்கள் தான் பதிலை கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் புனித தோமையார் அந்த தேடுதலில் யார் உண்மை என்று சொல்லுங்க. ஆக அன்புக்குரியவர்களே, அந்த உண்மையை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்? இயேசுதான் உண்மை என்றால் அந்த உண்மையின் தேடுதல் நாம் எப்படி பெறலாம் என்பது விவிலியத்திலே ஒரு 3 இடங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்று 16ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தியிலே 32வது அதிகாரத்து 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தூய ஆவியானவர் உண்மையினால் வழி நடத்துகிறார், உண்மையை நோக்கி அவர் வழி நடத்துவார். ஆக ஆவியானவருடைய ஆற்றலும் வலிமையும் நாம் பெறுகின்ற போது, therefore we must pray to the Holy Spirit, number 1. number 2, ஆண்டவர் அழகாக இறை வார்த்தையின்படி நடப்போர் என் சீடராக இருப்பார், உண்மையில் என் சீடராக இருப்பார்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற சீடர்களாக இருப்போர் அவர்கள்தான் உண்மையை அறிந்து கொள்வர். 2வது, இயேசுவின் சீடராக இறை வார்த்தையின்படி நடப்பது. இப்படியாக திருவிவிலியத்தில் இறை வார்த்தையின்படி தூய ஆவியானவருடைய படி என்று உண்மை, அந்த உண்மைதான் இயேசு என்று தோமையார் உணர்ந்தார். அதான் மிகப்பெரிய. அதனால தான் 3 அழகான சத்திய உண்மைகளை அவர் வழங்குகிறார். இயேசு உயிர்த்தார் என்று மற்றவர்கள் ஏற்றார்கள், ஆனால் இருந்தாலும் அடைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இயேசுதான் உயிர்ப்பு என்றால் அந்த உயிர்த்த உண்மையான ஆண்டவரை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அதனால் இனம், சாதி, மதம் எல்லாவற்றையும் கடந்து, காடு மலையெல்லாம் கடந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய துணிச்சல் இருந்தது. அந்த துணிச்சல் தான் மிகப்பெரிய பலமாக தோமையாக இருக்கிறது. அவரோடு செல்வோம், அவரோடு மடிவோம். லெட்ஸ் கோ வித் ஹிம், டை வித் ஹிம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். இயேசுவோடு செல்வோம்,
இயேசுவுக்காக மடிவோம். நம்முடைய வாழ்வு என்பது இயேசுவுக்காக. இன்னொரு இடத்தில் ராவணன் என்பது இயேசு பேசுகின்ற போது, உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், வந்து பிறகு கூட்டிக் கொண்டு போகின்றேன், ஆகவே நான் போகின்ற வழி உனக்கு தெரியும். எல்லாரும் அமைதியாக தோமையாக தான், ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கே போகின்ற வழியை அப்போ தான் இயேசு சொல்கிறார். தோமையார் கேட்டார், இந்த பதில் வந்தது, நானே வழியும் உண்மையும் வாழ்வும். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இயேசுதான் உண்மை, இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் சத்தியம். இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள அழகான தோமையார் கிடைத்த ஒரு அற்புதமான மாமனிதர். இறுதியாக, என் ஆண்டவரே, என் மை லார்ட், மை காட். இயேசு யார் என்பதை உள்ளத்தில் அனுபவித்து அவர்தான் மெய்யான கடவுள் என்று உரைத்த தோமையார் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கடவுள், அவர் மேல் கட்டி எழுப்புகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைத்தும் உண்மையை நோக்கிய தேடலில் இயேசுதான் உண்மை என்றால் அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும் என்ற சிந்தனையோடு தோமையாருடைய பெருவிழாவை நாம் சிறப்பிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருப்போம். விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்து எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவை தலைவர்களுக்காக எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் புனித தோமையாரை போல எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் சோர்வடையாமல் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகெங்கும் துணிவோடு அறிவிக்கும் பேரார்வத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களுக்காக இன்று தனது திருப்பெயர் விழாவை கொண்டாடும் நமது கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் உமது மந்தையை வழிநடத்த தேவையான இறை ஞானத்தையும் தந்தருளி அவரது மேய்ப்பு பணிகளை என்றும் ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்க புனித தோமையார் நமது சாந்தோம் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு நமது இந்திய திருநாட்டிற்கு விசுவாச ஒளி ஏற்றி வைத்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். அந்த புனிதரின் பாதச்சூழலை பின்பற்றி வாழும் நாங்களும் வாழ்வில் வரும் சோதனைகள் மற்றும் சந்தேகங்களின் போது விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உம்மை முழுமையாக சார்ந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது கோடம்பாக்கம் பங்கு மக்களுக்காக பாத்திமா அன்னை ஆலயத்தின் உறுப்பினரை நாங்கள் அனைவரும் குடும்பங்களில் அமைதியையும் ஒற்றுமையும் பெற்று வாழ அருள் புரியும். எங்கள் பங்கில் உள்ள முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் தேவையில் இருப்பவர்கள் புனித தோமையாரின் பரிந்துரையால் இறை உறவையும் தேடுதலையும் பெற்றிட இறைவாமை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்கள், நாம் நமக்குள்ளாக இருக்க தேடுதல்கள், எங்கே நாம் நிறைவை, நிம்மதியை, உண்மையை நாம் தேடுகின்றோம். உண்மை இயேசுதான். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை யோவான் 8:32.
உண்மை என்றால் இயேசு என்றால் இயேசு தான் நமக்கு விடுதலை. அந்த இயேசுவின் மேல் கட்டி எழுப்புகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமையட்டும். நம்முடைய பங்கையும் புனித தோமையாருடைய பரிந்துரையில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நம்முடைய திரு அவையை புனித தோமையாருடைய அருள் ஆசிரால் வழிநடத்த இறைவன் வழிவகை செய்வாராக. ஆகும் காணிக்கை பாடல். என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் என்னையும் நினைக்கின்றவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம், இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம், கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர்பாதம், தயவுடன் என்னையும் ஏற்றிடுவான், பணியாய் என்னையும் மாற்றிடுவான், தயவுடன் என்னையும் ஏற்றிடுவான், பணியாய் என்னையும் மாற்றிடுவான், தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரர், நாம் எல்லோரும் இணைந்து புனித தோமையாருடைய பெருவிழா நாளில் நம்முடைய உண்மைக்கான தேடல், அந்த உண்மைதான் இயேசு, அந்த இயேசுதான் நிறைவு, அவருக்கு தான் நம்முடைய சாட்சி, அவருக்காகவே வாழ்வு, அவரே கடவுள், அவரே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு வாழ்ந்து காட்ட ஒப்பு கொடுக்கின்ற புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரான புனித தோமாவை நம்பிக்கை அறிக்கை போற்றி உமக்கு புகழ்ச்சி வழி செலுத்தும் நாங்கள் மது கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமாறும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டிற்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உண்மையில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்கள் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றென்றும் வானவர் தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி மக்கள் குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது.
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியப்படும் இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவையாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மையின் தேடல்
அவர்கள் உண்மைக்கான தேடல் தோமையாருக்குள்ளாக ஆழமாக. அதனால தான் அந்த உண்மை இயேசுதான் என்று உணர்ந்த பிறகு இயேசுவுக்காக அவரோடு இறப்போம், அவரோடு அவர்தான் கடவுள், அவர்தான் ஆண்டவர் என்று வாயாறு அறிக்கைட்டு வாழ்வில் செயல்வடிவம் கொடுத்து கிறிஸ்துவத்தை கொண்டு வந்து கிறிஸ்து தான் உண்மையின் கடவுளாக சொன்ன அற்புதமான இந்த நாளில் நம்முடைய விசுவாசத்தை கட்டியெழுப்பை ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் எழுதுகிறேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலமுள்ள எங்கள் வாழ்க்கை முறைகள் இவையெல்லாம் ஆண்டவர் நீர் மன்னித்து புனித தோமையாவுடைய பெருவிழா நாள் அருளையும் ஆசீர்வாதத்தையும் என்னாலும் உள்ளத்தில் இல்லத்தில் பொழிந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையின் கடவுள், உண்மைக்கான கடவுள். உண்மை என்பது உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மைதான் இயேசு, இயேசுதான் விடுதலை. அதனால தான் இப்படி தோமையார் என் ஆண்டவரே என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். இயேசுதான் உண்மையின் மெய்யான கடவுள் என்பதை உணர்ந்து வாழ்வில் இயேசுவுக்காக படியாக உண்மையின் தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள்.
பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் மீறினார். ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயாடியே என் கடவுள். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றியும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களும் என்னை வைத்தீரும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டீரும். ஒரு சத்ருவிடம் என்னை காத்தீரும், மரண வேளையிலும் என்னை கூப்பிடும். பரகதியிடம் உம்மை வாழ்த்தவே, வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். சேசுநாதருடைய திரு இருதயத்திற்கு மனு குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனு குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர்கள் எங்கள் பேரில் உமது கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கின்றோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒன்றி திருக்கத்தக்கதாக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது திரு இருதயத்தின் அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி
உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லோரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். உமது பராமரிப்பால் ஆண்டவரே உம்முடைய திரு அவையை அபாயத்திலிருந்து பாதுகாத்தருளும். அதனை சகல மக்களுக்கும் ஒழுங்கின் பாதையையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரை ஒரே குரல் சத்தமாய் நமக்கு மீட்பு கொண்டு வந்த திவ்ய இருதயத்திற்கு மகிமையும் வணக்கமும் சதா காலமும் வருவதாக என்ற புகழ் விடாது உறக்க ஒலிக்க கடவது. ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைய நாளுடைய பிறந்த நாள் கொண்டாடும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும், திருமண நாளையும் கொண்டாடுகள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, அழகான நாள். இயேசுவின் திருவிழத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உடைய தோமையாருடைய பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கரவழி எழுப்பி ஒருவர் கொள்வர் தோமையார் பெருவிழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நல்ல ஒரு அழகான விழா. ஆகவே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சாந்தோம் பேராலயம். அங்குதான் அடக்கம் செய்யப்பட்ட இந்த பாரம்பரியம், அதேபோல் சின்னமலை, தோமையார் மலை, இதெல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாரம்பரியமிக்க கிறிஸ்துவ அடையாளங்கள். ஆக கூடுமானவருக்கு சந்திக்கலாம். இன்றைக்கு சின்னமலையில் திருவிழா, திருப்பலிக்கு நான் தான் செல்லுகின்றேன் அங்கு. ஆக அதுவரை எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஆக தோமையாருடைய சன்னிதானத்தில் திருப்பலி நிறைவேற்ற, ஆக தொடர்ந்து நிச்சயமாக தோமையாருடைய வழியில் நாமும் வாழ்வோம். திருப்பலி முடிந்தது உங்களுக்கு கேக்கும் பிறகு காஃபி டீ இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் எல்லோரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எது விருப்பமோ காஃபி டீயோ நீங்கள் அறிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு ஒருவர் வாழ்த்துவிட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ள அனைவரும் இருந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையினால் கண்டு உணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பெருவிழா நாளில் சிறப்பாசி பெற தலை வணங்கி வேண்டுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்ட உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாக கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசிரை வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவி உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிவித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூயாவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் மக்கள் அனைவரையும் கொண்டு போய் சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் புனித தேவத்தாயினுடைய ஆசிரையும் தோமையாருடைய பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நடைபெறும். திருவிழா முன்னிட்டு நம்முடைய பள்ளிக்கூடம் எல்லாம் லீவு, இன்றைக்கு விடுமுறை. சென்னை மயில உரிமைக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதில் கொண்டாட ஒரு அழைப்பு. உங்கள் பேரவை பாடல்களுக்கு மிகுந்த நன்றி. உதவி பங்குக்கும் சிறப்பான நன்றி. அனைவரும் அமர்வோம். நம்முடைய நம்பிக்கையின் காரணரும் கிறிஸ்துவை நாம் அறிவதற்கு காரணராக இருக்கின்ற இந்தியாவின் திருத்தூதர் தோமையாருடைய பெருவிழாவை உயர்மறை மாவட்டத்தோடு இணைந்து நாம் பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அந்த நம்பிக்கை விதைத்த பெரும் பங்கு திருத்தூதர் தோமையாருக்கு உண்டு. எனவே அவர் விதைத்த அந்த நம்பிக்கை தொய்வடையாமல் உறுதியோடு இருக்க ஆழப்படுவதற்காக அவருடைய நாமத்தை தாங்கியிருக்கின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை
அவருடைய நாம விழாவை கொண்டாடுகின்றார். எனவே அவர் ஏற்பாடு செய்கின்ற பல்வேறு அருளடையாள கொண்டாட்டங்கள் மற்றும் வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்துமே அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றன. எனவே பலத்த கரகோஷத்தோடு இந்த நாம விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய பாசமிகு தந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய வாழ்த்தி பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்த பாராட்ட திருவாளர் ராஜேஷ் அவர்களை பொன்னாடை போர்த்தி பங்கு தந்தையை வாழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். மேலும் அவருக்கு மலர் கொடுத்து வாழ்த்த திருவாளர் வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பெருவிழாவின் மகிழ்ச்சியை நம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள இப்பொழுது இனிப்பு கட்டி கேக்கானது வெட்டப்படுகின்றது. பங்கு தந்தையோடு இணைந்து அனைவரும் தந்தைக்கு வாழ்த்து கூறி இந்த மகிழ்விலே பங்கெடுப்போம். நம் ஒவ்வொருவருடைய இறைவேண்டலிலும் பங்கு தந்தையை நினைவு கூறுவோம். இப்பொழுது பங்கு தந்தையை கௌரவிக்கின்றவர்கள் வரிசையாக வந்து கௌரவிக்கலாம்.